ஆனா எல்லாத்தையும் விட ரொம்ப ஜாஸ்தியான அந்த வலியும் அந்த காயமும் எனக்கு அந்த கரூர் சம்பவம் தான். வெளியே தான் பம்பஸ் இருக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். 285 நாள் கழிச்சு முதலமைச்சர் விஜய் கரூர் மக்களை பார்த்திருக்காரு. பார்த்தது பாத்தீங்கன்னா இடைத்தேர்தலுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க, நான் நம்பல. ஆனா உண்மையில இடைத்தேர்தலுக்காக தான் வந்திருக்காரு. குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விசில். அது மட்டும் இல்லாம திமுக போட்டு கிளி கிழிச்சிருக்காரு, ஒரு டேஷும் கிடையாதுன்ற அளவுக்கு கிழிச்சிருக்காரு. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓபனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம 55 நாள்ல டிவிக்கு என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையும் உங்களுக்கு தொகுத்து வழங்க போறேன். ஃபுல்லா பாத்துலாமா? ஒரு பைசா லஞ்சம் இல்ல, ஒரு பைசா ஊழல் இல்ல. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு வாள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதாவது கரூர்ல ராஜினாமா பண்ணார்ல விஜயபாஸ்கர் அவர்கள், அவர் ஒரு வாளை எடுத்துட்டு வந்து முதலமைச்சர் விஜய்க்கு பரிசா கொடுக்கிறாரு. முதலமைச்சர் விஜயும் பாத்தீங்கன்னா அதை அன்போடு ஆனந்தத்தோடு அப்படியே வாங்கிக்கிறாரு. சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா நிகழ்வு ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா நீங்க ஓட்டு போட வேண்டிய சின்ன எது விசிலு, நீங்க ஓட்டு போட வேண்டிய சின்ன எது விசிலு அப்படின்ற மாதிரி 4-5 தடவை கூவுறாங்க. கீழே இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விசிலுக்கு தான் போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விசில். குழந்தைகளுக்கு தரமான கல்வி வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு சின்னம் விசில். இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? சோ அதை வச்சுதான் சொல்றேன், இது பக்காவா இடைத்தேர்தலுக்கான ஸ்டண்ட் அப்படின்றது எதிர்க்கட்சிங்க சொல்லும் போது நான் நம்பல. ஆனா இப்ப வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இடைத்தேர்தலுக்கான ஸ்டண்ட் மட்டும் தான் அது. அதாவது அங்க ஓட்டு கேட்கறத பார்க்கும்போது அப்பட்டமா தெரியுது முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூருக்கு எதனால வருகை தந்திருக்காரு அப்படின்றது. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுவும் கரூர்ல பாத்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாரு. ஏன்னா இடைத்தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கரூருக்கு போனாருன்னு வச்சுக்கோங்களேன், கரூர் மக்களை காரி தூண் துப்பிடுவாங்க. அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து 41 பேர் உயிரிழந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதான் வரீங்களா, எலெக்ஷனுக்கு தான் வரீங்களா அப்படின்ற கேள்வியை கேட்டுருவாங்க. சோ அப்படிப்பட்ட கேள்வி வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக விஜயபாஸ்கர் அவர்களுக்கு ராஜினாமா பண்ண உடனே பாத்தீங்கன்னா மீட்டிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கரூருக்கு பாத்தீங்கன்னா அந்த கரையை லைட்டா தொடச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனா ஸ்பீச் வேற லெவல் ஸ்பீச்சுங்க. ஆக்சுவலா வீட்ல உட்கார்ந்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிருக்காரு அப்படின்றது மட்டும் க்ளீனா தெரியுது. சாம ப்ரிப்பரேஷன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். திமுக போட்டு செதுக்கி இருக்காரு. அதுல ஒரு வகையில நம்மளுக்கும் ஆனந்தம் தான். சோ அதனால அது ஒரு பக்கம் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்களேன். அது அடுத்து வரேன். முதல்ல ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னா விக்டிம் கார்டுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்ம எவ்வளவு உயரத்துக்கு தான் போனாலும் அந்த வலின்னு சில விஷயம் இருக்குல்ல, அது எப்பவுமே உள்ளுக்குள்ள ஆறாம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எவ்வளவு பெரிய ஒரு உயரத்துக்கு போனாலும் மனசளவுல சில வலிகள் காயங்கள் அதை மறக்க முடியாது இல்லையா? போலீஸ் தாங்க இவ்வளவுத்தையும் பண்ணிட்டாங்க. அதாவது போலீஸ் முன்னாடியே கரூருக்கு வரப்ப என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு. அப்பயே வண்டியை திருப்பின்னு யூட்டன் அடிச்சுன்னு அப்படியே திருப்பி போயிட்டு இருப்பேன். ஆனா அவங்க சொல்லவே இல்ல, என்ன ஏமாத்திட்டாங்க, நான் நம்பிட்டேங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சே, பச்சை புள்ளியை எப்படி ஏமாத்திருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. ஒரு அட்லீஸ்ட் 50 மீட்டர்ஸ் பிஃபோர் திஸ் இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட்ல வச்சு பேசி சொல்லியிருக்காரு. சரிங்க நிறுத்திக்கலாம், வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, இங்க வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்திருக்காங்க. சோ இந்த இடத்துல முதலமைச்சர் விஜய் அவர்கள், அப்ப முதலமைச்சர் இல்ல, அப்ப ஒரு நடிகர் விஜய் அவர்கள், அவர் பஸ்ஸுக்குள்ள இருக்காரு. அவருக்கு கூட்டத்தை பார்க்கும் போதே தெரியும் எவ்வளவு பெரிய கூட்டம் இங்க இருக்கு அப்படின்றது. எனிவேஸ் போலீஸ் ஆனா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணலையா, இந்த மாதிரி இவ்வளவு கூட்டம் இருக்கு போங்க அப்படின்னு. பெரம்பலூர்ல இன்ஃபார்ம் பண்ணாங்களா, கேன்சல் பண்ணிட்டு போயிட்டாரா. கரூர்ல இன்ஃபார்ம் பண்ணலையா, அதனால உள்ள வந்துட்டாராம். ஆனா போலீஸ் தரப்புல என்ன சொல்றாங்க, வண்டி கரூருக்கு வந்தப்பயே நாங்க சொல்லிட்டோம், நீங்க சென்டர்ல போய் பேச முடியாது, ஆல்ரெடி அங்க பேக்கடா இருக்கு, ஃபுல் கிரவுடடா இருக்காங்க, வண்டி உள்ள போனா இன்னும் கூட்ட நெரிசல் வரும், அதனால உள்ள போவாதீங்க அப்படின்ற மாதிரி புசியானது ஆதவ் அர்ஜுனா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மனுஷங்க சொன்னதா போலீஸ் தரப்புல அப்ப அந்த சம்பவம் நடந்ததுல அப்ப சொல்லியிருந்தாங்க. சோ இவர் என்ன சொல்றாரு, எங்க கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல எது உண்மை? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஒண்ணு போலீஸ் சொல்லாம இருக்கணும், இல்ல போலீஸ் சொன்னதை ஆதவ அர்ஜுனா உங்ககிட்ட சொல்லாம இருக்கணும். இதுல எது உண்மையா, எது உண்மை அப்படின்றது தெரியல. சிபிஐ விசாரணையில தான் கண்டுபிடிக்க முடியும். சிபிஐ ப்ளீஸ், நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம், எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. இவர் என்னமோ போலீஸ் தான் அக்யூஸ்ட்னு சொல்றதோ, அவங்க என்னமோ இவங்க தான் அக்யூஸ்ட்னு சொல்றதோ, யார் தான் அக்யூஸ்ட் ஒன்னும் புரியல எங்களுக்கு, சீக்கிரமா கண்டுபிடிச்சு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அது மட்டும் இல்லாம இந்த போலீஸ்க்கு இந்த திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்தது யார்?
யார் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. யார் அந்த திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்தது? அதெல்லாம் உங்களுக்கே தெரியுமே, முக ஸ்டாலின் தான் குறை சொல்றாரு. சோ அதாவது அப்ப ஆளுங்கட்சியா இருந்தாங்களே திமுக, இவங்க தான் அந்த திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்து இப்படி பண்ணுங்க, இப்படி நடந்துட்டா இப்படி பண்ணுங்க. அதாவது திமுக தான் கொலை பண்றதுக்கு எல்லா ஐடியாவும், தட் மீன்ஸ் அத்தனை உயிர்களை வந்து பறிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா அவங்க மேல பழி சொல்றாரு. இதுக்கெல்லாம் யார் காரணம்? இதெல்லாம் யார் சொல்லி செஞ்சது? இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, சப்போஸ் அப்படி நடந்தா இப்படி பண்ணுங்க, சப்போஸ் இப்படி நடந்தா இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து அந்த பிரஷர் போடுறது யார்? அதே மாதிரி எப்பவும் போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சிருப்பார்ல, என் மேல பழிய போட்டாங்கன்னு. அந்த சம்பவம் அவ்வளவு தாங்க முடியாத வழியில இருக்கிறேன், என்ன வந்து ஓடி போய் ஒளிஞ்சிட்டான், என் மேல பழிய போடுறாங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இது ஏன், எதனால, அதுக்கான பின்னணி என்னன்ட்டு அந்த வலியோட வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஓடி ஒளிஞ்சிட்டான் வர சொல்றீங்களா? வாயின்னு முன்னிருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? சார் நீங்க ஓடிதான் சார் போனீங்க. என்ன சார் எங்களுக்கு புரியலையே, எனக்கு ஒன்றும் புரியலையே. நீங்க ஓடி போன நானும் பார்த்தேன் நியூஸ்ல. அதாவது ஏர்போர்ட்ல, திருச்சி ஏர்போர்ட்ல சார் 30 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது துண்டா காணும் துணியா காணும் ஓடிட்டு, இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஓடி போயிட்டேன்னு சொல்றாங்க. மனசாட்சி இல்லாம பேசுறாங்க, வாய் கூசாம சொல்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் சொன்னாலும் சொல்லனாலும் அதான் சார் உண்மை. நீங்க ஓடி போனீங்க. அதாவது சார் ஏதாவது மெமரி லாஸா? ஒன்றும் புரியலையே. அங்க நடந்ததை நாங்களும் பார்த்தோமே, உண்மையில ஓடி தானே போனீங்க. 285 நாள் ஆச்சு அந்த சம்பவம் நடந்து. எத்தனை நாள்? 285 நாள் விட்டா 1 வருஷம் முடிஞ்சிருக்கும். ஸோ அத்தனை நாள் கழிச்சு இப்பதான் நீங்க வர முடியுமா? ஏன் வரவே முடியலையா? 285 நாளா ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் இருக்க கரூருக்கே போக முடியலங்க. கரூருக்கே போக முடியல. எனக்கு புரியலையே. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சரி ஓகே, நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. சிஎம் ஆகி 55 நாள் ஆச்சு. ஏன் இவ்வளோ நாள்? சிஎம் ஆன உடனே நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒரு 2வது நாளோ 3வது நாளோ ஸ்ட்ரெயிட்டா எங்க வந்திருக்கணும்? கரூருக்கு தான் வந்திருக்கணும். இங்க தான் எனக்கு நடந்த உண்மையிலே பெரிய துயரனா அது இதுதான். ஸோ இங்க வந்துட்டு உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்டு தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரி இருந்தேன். அதனால வந்து மன்னிப்பு கேட்டு போறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க பண்ணிருக்கணும். அவ்வளோ துயரமா இருந்தா, அவ்வளோ மனவலியா இருந்தா அதை தானே பண்ணிருக்கணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க வந்து கரூர்ல விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ற வரைக்கும் வெயிட் பண்ணீங்க. கரெக்டுங்களா? அதாவது அங்க இடைத்தேர்தல் வரணும் அப்படின்றதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணீங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் ஐயோ தேர்தல் சமயத்துல போனா துப்பிடுவானுங்க, இப்பயே போய் பாத்தீங்கன்னா லைட்டா தொடச்சிட்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லல. எதிர்க்கட்சிங்க சொல்றாங்க. இந்த இடத்துல திமுக போட்டு செதச்சாருன்னு சொன்னல, அது என்னன்னா அந்த பார்ட்டி ஃபண்ட். இந்த சட்டசபையில வந்து வாயை திறந்து பேசுங்கன்னு பேசுறாங்க, பேசினா ஓடி போயிடுறாங்க. சட்டசபையில எல்லா கதையும் மூடிட்டு இதுக்கப்புறம் பேசணும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. எஸ், அதை பண்ணுங்களேன், நாங்களும் பாக்குறோம். உண்மையில யாரும் வெளிநடப்பு பண்ணக்கூடாது. இந்த திமுக பார்ட்டி ஃபண்ட் ஓடுதுன்றாரு. எஸ், உண்மைதான், ஓடி போச்சு. சோ இந்த இடத்துல திமுக அதிமுக ரெண்டுமே பார்ட்டி ஃபண்ட் வாங்கிருக்கு அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் சொல்றாரு. நாங்களும் அதை தான் பாஸ் எதிர்பார்க்கிறோம். ரெண்டுமே ஊழல் கட்சிங்க தான். ரெண்டு மேலேயும் ஆக்ஷன் எடுங்க, ரெண்டுத்தையும் தூக்கி உள்ள வைங்க. யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ தூக்கி உள்ள வைங்க. பாராட்டுறோம், வரவேற்கிறோம், முதலமைச்சர் வேற லெவல் அப்படின்ற மாதிரி கை கூப்பி வணங்குறோம். பார்ட்டி ஃபண்டுன்னு தான் சொன்னேன். அது எந்த பார்ட்டி, என்ன ஃபண்டு, யாரு, என்ன பேரு எதுவுமே சொல்ல. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னவனை எடுத்தாங்க பாருங்க ஒரு ஓட்டம். ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, அந்த ஊழல் சக்தியில இருக்கவங்களே உங்க கட்சியில தூக்கி சேர்த்துக்கிறீங்களே. விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணாரு. அவர் மேல ஊழல் கேஸ் இல்லையா? சொத்து குவிப்பு வழக்கு இல்லையா? குட்கா கேஸ் இல்லையா? சோ இந்த கேஸ் எல்லாம் இவங்க மேல இருக்குதானே? தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்ப அவங்களெல்லாம் தூக்கி உள்ள சேர்த்துக்கிறீங்க. புரியலையே. இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க. அதாவது ஒண்ணு ஊழலுக்கு எதிராக நிக்கணும், இல்ல ஊழலுக்கு நான் சாதகமா நிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 2 கட்சி கூட நின்னுனோம். அது என்னது? மேடையில பேசும்போது பாத்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரானவன் அப்படின்ற மாதிரி வீரவாசனை பேசிட்டு அந்த ஊழல் பண்ணவங்களே தூக்கி உள்ள சேர்த்துக்கிறீங்க. முன்னாள் அமைச்சர்களை தூக்கி உள்ள சேர்த்துக்கிறீங்க. அப்புறம் அவங்க மேல எப்படி ஆக்ஷன் எடுப்பீங்க? அப்படி நீங்க எடுக்கிறோன்னு சொன்னா அதை நம்பணுமா? நம்புற அளவுக்கு என்ன பைத்தியக்காரங்களா? எனக்கு புரியலையே. வர்ற மாதிரி சோ மேடையில பேசும்போது முதலமைச்சர் விஜய் பார்க்கும்போது சத்தியமா சொல்றேன், உண்மையிலே ஃபயர் ஒண்ணுன்னு தோணுதுங்க. இந்த டிவிக்கு வந்து பிளைண்டா சப்போர்ட் பண்ணுவானுங்களே, அவனுங்க எங்க ஏமாறுறானுங்கன்னா இங்க தான் ஏமாறுறானுங்க. அவனுங்க மத்தபடி நாட்டுல என்ன நடக்குது, என்ன நிலவரம் எதுவுமே தெரியாது. சோ சிம்பிளா என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரைட்டா முதலமைச்சர் விஜய் அவர் ஸ்பீச்சை மட்டும் தான் பார்ப்பானுங்க. அவர் ஸ்பீச்சை மட்டும் பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆகும்னா அவங்களுக்கு, பா மனுஷன் எவ்வளவு ஜெனியூனா பேசுறாருல, எவ்வளவு பயங்கரமா பேசுறாரு, திமுக எந்த அளவுக்கு விளாசுறாருல அப்படின்ற மாதிரி தோணும். நம்மளும் திமுக விளாசுறத பார்க்கும்போது உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஊழல் கட்சிங்க. சோ விளாசுறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா அதிமுக இருந்து கூப்பிடும் போது அது தப்பு தானே. அப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல ஒரு மாதிரியும் அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி வேற மாதிரி யோசிக்கிறாருன்னு தானே யோசிக்க தோணுது. உண்மையிலே நீங்க நியாயத்தின் பக்கம் நிக்கிறீங்க, தர்மத்தின் பக்கம் நிக்கிறீங்க, இந்த ஊழலுக்கு எதிராக நிக்கிறீங்கன்னா ஊழல் பண்ணவங்க உங்க பக்கத்திலே வந்தாலும் செவுல அடிச்சு வெளியே விரட்டி விடணும். என் கட்சியில உனக்கு இடம் இல்ல, நீ எல்லாம் எவ்வளவு பெரிய அக்யூஸ்ட் உன்னை சேர்த்து பண்ணா அப்படின்ற கேள்வி நீங்க கேட்கணும். ஆனா நீங்க அதை கேட்டீங்களா?
சிரிக்கிறானி அதை நீங்க கேட்கல. ஏன் கேட்கல? அதுதான் எங்களுக்கும் தெரியல. அதை வந்து டிவிகே சப்போர்ட்டர்ஸ் நீங்களே உங்க அண்ணன் கிட்ட கேளுங்க என்ன சொல்ல போறாருன்னு. அது மட்டும் இல்லாம இந்த கரூர் சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்க. அதிகாரம் மொத்தமும் உங்ககிட்ட இருக்கு. சோ நீங்க ஆக்ஷன் எடுங்க, நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க உண்மையிலேயே உங்க தப்பு பண்ணிட்டாங்க, திமுக தான் காரணம், முக ஸ்டாலின் தான் ஐடியா கொடுத்தாரு. இவ்வளவு தெரிஞ்ச விஜய் அவர்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவரு ஆர்டர் கொடுத்து தான் செஞ்சாங்க, போலீஸ் தான் பண்ணாங்க, கரூர் போலீஸ் ஏமாத்திட்டாங்க, நாடகம் ஆட்டாங்க அப்படின்னு எல்லாமே தெரியுது அவருக்கு, எல்லாமே தெரியுது. ஏன் அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியல? இப்போ என்னடா ஆச்சு? முதலமைச்சர் நீங்க தானே, அதிகாரம் மொத்தம் உங்ககிட்ட தானே இருக்கு, தண்டனை வாங்கி கொடுங்க. அதான் உங்ககிட்ட எல்லா டேட்டாவுமே இருக்கு, எல்லாமே உங்களுக்கு தெரியுது. கேட்கறவன் கேனப்பையனா என்ன வேணா சொல்லுவீங்களா நீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே சமயத்துல கொளத்தூர்ல 5 நிமிஷம் பேசுறதுக்கே கொத்து போராட்டம் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு கும்மாங்குத்து குத்துறாரு. சோ திமுக வச்சு செதைக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சூப்பரா இருந்தது ஸ்பீச். டிவிக்கு சப்போர்ட்டரா இருந்தா நான் ஃபுல்லா விசில் அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பேன். பேசிக்கும் போது எஞ்சி ஓடிடுறாங்க. 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போட்டாங்க. ஆனா என்ன பண்றது, ஜெனரலான ஒரு ஆடியன்ஸா இருக்கிறதுனால இங்க இவர் பேசுறதையும் கேட்கறோம், நாட்டுல நடக்கிற நிலவரத்தையும் பாக்குறோம், திமுக பேசுறதையும் கேட்கறோம். சோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது இல்லையே இது ஒரு மாதிரி தகுடு திட்டம் தெரியுது அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இதுக்கப்புறம் முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னொன்னு சொல்றாரு. அதாவது 55 நாள்ல நம்ம என்னென்னலாம் பண்ணிருக்கோம் தெரியுமா? சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தை கொண்டு வந்தோம், அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனி எல்லாம் கூட்டு வந்திருக்கோம், இவங்களுக்கு இவ்வளவு வேலை வாய்ப்பு வரப்போகுது அப்படின்ற மாதிரி லிஸ்ட் போடுறாரு. சோ இதெல்லாம் லிஸ்ட் போடும் போதே முதலமைச்சர் விஜய் இன்னொரு மேட்டரையும் சொல்றாரு. தாய்மாமன் தங்க மோதிரம் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்குல்ல, அது இதோ போதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தாய் மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். எனக்கு என்ன மேட்டர்னா, தாய்மாமன் தங்க மோதிரம் நீங்க அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னீங்க? அதாவது தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாம் மோதிரம் போடுறான்னு சொன்னீங்க. ஆனா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னீங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிற குழந்தைகளுக்கு மட்டும்தான் மோதிரம் போடுறோன்றீங்க. ஏமாத்துறீங்களா இல்ல ஏமாத்துறீங்களா? என்ன பாஸ், உங்க தங்கச்சிங்க, உங்க சகோதரிகள், உங்க அக்காக்கள் அவங்களை ஏமாத்துறீங்களா? எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. எனக்கு புரியலையே. இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தா யார் யாரெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்களோ அவங்க மட்டும் ஓட்டு போட்டுருப்பாங்களே. நீங்க அப்படி சொல்லலையே. எல்லா குழந்தைகளுக்கும், தமிழ்நாட்டில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் நீங்க என்ன சொன்னீங்க? தாய்மாமனா நான் வந்து மோதிரம் போடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து டகால்ட்டி வேலை காமிக்கிறீங்களா? விவசாய மக்கள் அவங்க கூட நான் எப்பவுமே துணையா நிற்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. முந்தானேத்து கூட போராடினாங்க, 10,000 பேர் சென்னையில் வந்து போராடினாங்க. எதுக்கு? நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்கல்ல விவசாய கடன் தள்ளுபடின்னு, அதை பண்ணல, அதை பண்ணுங்க, தயவு செஞ்சு நீங்க சொன்னதை செய்யுங்க அப்படின்ற மாதிரி போராடிட்டு இருக்காங்க. இப்பவும் சொல்றேன், நம்ம விவசாய பெருமக்களே, உங்களோட இந்த அரசு கூடவே நிற்கும். மோசமான ஒரு கடன் தள்ளுபடி அறிவிக்கிறார். ஆக இந்த கடன் தள்ளுபடி திட்டம் என்பது விவசாயிகளை வஞ்சிக்கிற. எனக்கு புரியலையே பாஸ். நீங்க ஸ்டேஜ்ல பேசுறத பார்க்கும்போது ஒரு நல்லவர் தான் நம்ப தோணுது. நீங்க பண்ற செயல்கள் அதெல்லாம் பார்க்கும்போது இல்ல ரொம்ப மோசமானவர் இவரு அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. இந்த இடத்துல விஜய் அவர்கள் இதெல்லாம் குறை சொல்றதுனால திமுக அதிமுக நல்ல கட்சின்னு சொல்ல வரல. ரெண்டுமே ஊழல் கட்சிங்க, ரெண்டுமே தமிழ்நாட்டில இருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சிகள் தான். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. இந்த ரெண்டு கட்சியுமே தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத கட்சி. ஆனா இப்ப தாவேக என்ன பண்ணுதுன்னா, நான் தூய சக்தின்னு சொல்லிட்டு ரெண்டு கட்சியில இருக்க ஆட்களையும் உள்ள போட்டுக்குது. இந்த ரெண்டு கட்சி பண்ற வேலையும் பண்ணுது. ஆனா பிம்பத்தை மட்டும் எப்படி காமிக்குது? நான் வந்து மாற்றத்துக்காக வந்தவன், நான் வந்து நல்லாட்சி கொடுக்க வந்தவன் அப்படின்ற மாதிரி காமிக்குது. சோ இந்த இடத்துல இப்போ வரைக்கும் பவர் கட்டு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு, மின்வெட்டு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, இப்போ வரைக்கும் சொல்யூஷன் தர முடியல. சோ இந்த இடத்துல ஊழலே இல்ல, ஊழலை ஒழிச்சிட்டோம்ன்றாரு. உண்மையிலே சில இடத்துல பார்க்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு, கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கலப்பா அப்படின்னும் போது. ஆனா தாவேக ஆட்சிக்கு வந்து 2 மாசத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா 120 கோடி வரைக்கும் வழக்கறிஞர்கள் நியமனத்துல வந்து ஊழல் பண்ணிருக்காங்க அப்படின்ற நியூஸை பார்க்க முடியுது. மெகா ஊழல் ஏன் சொல்ல முடியிருக்கோம்னா 6 மாதத்துல இவ்வளவு துணிஞ்சு எந்த கட்சியும் பண்ண மாட்டேன். பள்ளி கல்வித்துறையில வந்து ஊழல் பண்றாங்க அப்படின்ற நியூஸை பார்க்க முடியுது. எனக்கு புரியலையே இங்க எதுதான் உண்மை, இங்க எதுதான் உண்மை? ஒரு பக்கம் இவரு லஞ்சம் ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பெருமையா சொல்றாரு. தாவேகா ஊழல் பண்ணுதுன்னு தாவேகால இருக்கவங்க தான் கேஸ் போட்டதே தெரியுமா? முதலமைச்சர் விஜய் அவர்களே, உங்களுக்கு தெரியுமா? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? சட்டத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கிட்ட கேளுங்க, சொல்லுவார் என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி. என்ன நிறைய புழுவாரு, அவரை மட்டும் நம்பாம இன்னும் 2 பேர்கிட்ட விசாரிங்க, அப்பதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். சோ இந்த மாதிரி மேட்டர் நடந்துகிட்டு தான் பாஸ் இருக்குது. இங்க உங்க ஆட்சியில நடக்குது, ஊழல் நடக்குது. 120 கோடி ரூபாய் வரைக்கும் 2 மாசத்திலே. இப்ப வர கேள்வி என்னன்னா, 2 மாசத்திலே இப்படிப்பட்ட ஊழலுக்கு ட்ரை பண்றீங்கன்னா அப்ப அடுத்த 1 வருஷம் கழிச்சு எல்லாம் கொஞ்சம் தேறிடுவாங்க. அரசியல் இதுதான், இப்படிதான் காய் நகர்த்தணும், அப்படிதான் காய் நகர்த்தணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் சும்மாவா இருப்பீங்க அப்படின்ற ஒரு டவுட் வருதுங்க, எனக்கு டவுட் வருதுங்க. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஊழல் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க, ஊழலை ஒழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க. இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கு, இன்னும் ஒளியெல்லாம் இல்லை. ஆனா அதுக்கான ட்ரை வந்து நீங்க பண்றீங்க அப்படின்றத சில இடத்துல பார்க்க முடியுது. நான் ஆப்வியஸா ஜெனியூனா சொல்றேன், அதெல்லாம் நடக்குது, இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஆனா இங்க ஒழிச்சிட்டோம் கிழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மொத்தமா சொல்றாருல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா புருடாதான் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும்
அதான் நேசம். பணம்லாம் எனக்கு முக்கியமா, பணமா ஜனமா அப்படின்னு வந்தா ஜனம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி மாசா பேசிட்டு இந்த மாதிரி திமுகவால பேச முடியுமா? அதெல்லாம் ஒரு டேஷும் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. நான் சொன்ன மாதிரி அவங்களால ஓப்பனா சொல்ல முடியுமா? அந்த தில்லு இருக்கா, திராணி இருக்கா? ஒரு கிடையாது. முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒவ்வொரு மீட்டிங்லயும் பாத்தீங்கன்னா அவரோட உச்சரிப்புகள், வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. எதுக்கு முதலமைச்சரா இப்படி பேசுவாரா அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம் அந்த மாதிரி வார்த்தைகள். ஏன்னா ஒரு இப்போ ஒரு பார்ட்டியோட லீடர் இல்லைங்க, ஒரு சிஎம், சீஃப் மினிஸ்டர்ன்ற போது கொஞ்சம் வார்த்தைகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். ஏன்னா தெரியல, ஸ்கிரிப்ட்ல கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மாசு வேணும்பா, கொஞ்சம் இன்னும் பத்தல ஏல லைட்டா ஏத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு என்னன்னு தெரியல. அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏத்திருக்காங்க. தண்ணீர் விநியோகத்தை, குடிநீர் விநியோகத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் கொடுத்துருக்காங்க. சோ இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். திமுக என்ன பண்ணணும்னு நினைக்குதோ அதே தானே தாவேகவும் பண்ணுது. நிறைய திட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் பாட்டுன்னு சைன் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. குடிநீரை விநியோகிக்க வேண்டியது யாரு? தமிழ்நாடு அரசு. தமிழ்நாடு அரசுக்கு அதை விட வேற என்ன வேலை? நம்மளோட மக்களுக்கு குடிநீரை கூட கொடுக்க முடியலன்னா அப்புறம் என்னங்கயா நீங்க கவர்மெண்ட் அதை தூக்கி பிரைவேட் தரீங்க? எல்லாமே பிரைவேட்டுக்குன்னு தூக்கி கொடுத்தீங்கன்னா புரியலையே. அதாவது டிவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் பாலிடிக்ஸ்னாங்க. அது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணுது. சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? யோ, சாதாரண தண்ணியா? சூயஸ் நிறுவனம் தண்ணீரை இலவசமா வழங்கணும் ஏதாவது போட்டுக்கா? 1000 கோடி ரூபாய் கட்டி டெண்டர் எடுக்கிறவன் எப்படி இலவசமா கொடுப்பான்? அவன் இலவசம் கொடுக்கணும் என்ன இது இருக்கு? ஏற்கனவே வந்து பொலிவியா அப்படின்னு ஒரு நாடு. சீரியஸ்லி எல்லாமே கார்ப்பரேட்டுக்கு சாதகமாவே பண்றீங்கன்னா அப்ப தமிழ்நாடு விற்கப்படும் அப்படின்ற மாதிரி போர்டு ஒன்று வச்சிருங்க. எல்லாம் யாரெல்லாம் காசு இருக்கோ வந்து வாங்கிட்டோம். குடிநீரை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருங்க, மின்சாரத்தை ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருங்க, ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனும் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருங்க, எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு இது கொடுத்துருங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு தமிழ்நாடு விற்கப்படும் போர்டு போட்டு தலைமைச் செயலத்தையும் பில்டிங்கும் பார்த்தீங்கன்னா வித்து விட்டுருங்க. எனக்கு புரியல, ஒரு கவர்மெண்ட் ஒரு குடிநீரை கூட கொடுக்க முடியலையா? இதெல்லாம் மக்கள் வந்து சாதாரணமாக நினைக்காதீங்க. சேலம் மக்களே உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் வச்சிருக்காங்க. பிரைவேட்டுக்கு போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படாதீங்க. அவன் வைக்கிறதா ரேட்டு, அவன் டிசைட் பண்றதா ரேட்டு. ஸோ இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழிவகுத்துக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு ஸ்டேஜில் வந்து அவர் பேசுறது மட்டும் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. பேசுறது உண்மையிலே சூப்பராக பேசுறாரு, மாசா பேசுறாரு. பார்க்கும் போது எப்பா ஒரு படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்னா அங்கங்க ஃபன்னாகவும் இருக்கு, அந்த எமோஷனோட பிசிறி அடிக்கிறாரு. ஸோ அந்த லெவல்லாம் பண்றாரு. நடுவில் பாட்டுலாம் பாடுறாரு, வேட்டைக்காரன் பாட்டுலாம். ஸோ இந்த மாதிரி அங்கங்க பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுறாங்கன்னா ஒரு கலவையா, எல்லாம் கலந்த கலவையா இருக்கு, நல்லா இருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கு. ஆனா பின்னாடி நிறைய நடக்குது. சோ அரசியலை எல்லாம் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு அரசியலை பத்தி பேசுங்க. அரசியலே தெரியாம பேசுறீங்கன்னா நீங்க பேசுங்க. ஆப்வியஸா டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அப்படிதான் பேசுறாங்க. சோ அப்படியும் பேசுறதா இருந்தாலும் பேசலாம். பட் அதுதான் சரி அப்படின்ற மாதிரி நம்பாதீங்க. உங்களுக்குள்ள நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. எனிவேஸ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.